முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பகிரலாம். வணக்கம் பவித்ரா. சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக காங்கிரஸ் இடையே தற்பொழுது ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. குறிப்பாக திமுக காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த சில வாரங்களாகவே இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறியை சந்தித்து வந்திருந்தது. குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரை 41 சட்டமன்ற தொகுதிகளும் அதே போன்று 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அடிப்படையில் சில காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இதனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே சலசலப்பையும் கண்டு வந்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. அதே போன்று திமுக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள பல்வேறு கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீடு கையெழுத்தானது ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று IUML, மதுரை மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. தற்பொழுது காங்கிரசுடன் ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதை நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளை பார்த்தமையானால் காங்கிரஸ்க்கு வரும் 2026 சட்டசபை தேர்தலில் 28 தொகுதிகள் மற்றும் இப்பொழுது மாநில 2028 1 என 2 ராஜ்யசபா சீட்டுகள் தருவதற்கு திமுக முன்வந்துள்ளதாக தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து இதன் தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பான முழு விவரங்களை அளிப்பார் என்று தெரிவிக்கிறது. குறிப்பாக இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திற்கு முன்பாக பார்த்தமையானால் தொடர்ந்து காங்கிரஸ் ஆனது வலியுறுத்தல்களை வைத்து வந்ததை நாம் பார்த்திருந்தோம். குறிப்பாக 41 தொகுதிகள் அதே போன்று 2 ராஜ்யசபா சீட்டுகள் என்கிற அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தலை வைத்து வந்திருந்தனர். ஆனால் திமுக தரப்பிலிருந்து குறிப்பாக 25 மாநிலங்களவை 25 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என்று முதல்வர் திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார். அதே போன்று காங்கிரஸ் கோரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒன்று தமிழகத்திற்கு ஒத்து வராது என்கிற அடிப்படையில் முதல்வர் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக திமுக தலைமை மற்றும் காங்கிரஸ் தலைமை பேசி முடிவெடுப்பார்கள் என்று தொடர்ந்து செல்வ பெருந்தகை தெரிவித்து வந்திருந்தார். தற்பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலைப்பாட்டிலிருந்து சற்று காங்கிரஸ் விலகி இருப்பதாகவே தெரிகிறது. அதே போன்று அவர்கள் கேட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியவே தற்பொழுது திமுக ஒதுக்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதையொட்டியும் அதே போன்று மார்ச் 5ஆம் தேதி அதாவது நாளையுடன் மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவடைய இருக்கிறது. ஒருவேளை காங்கிரஸ் ஒத்து வராவிட்டால் திமுக ஏற்கனவே தேர்ந்தெடுத்துள்ள வேட்பாளர்களையே மாநிலங்களவை உறுப்பினர்களாக அறிவிப்பார்கள் என்று தெரிந்தது. குறிப்பாக மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்று பொறுத்தவரை திமுகவிற்கு 4 என்கிற அடிப்படையில் இருக்கிறது. ஏற்கனவே தேமுதிகவை சார்ந்த சுதீஷிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்கிற அடிப்படையில் ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது. திமுகவிலிருந்து திருச்சி சிவாவிற்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இன்னும் 2 தொகுதிகள் இருக்கின்றன. எனவே இந்த 2 மாநிலங்களவை உறுப்பினர்களில் தற்பொழுது காங்கிரசிற்கு 1 ஒதுக்குவதற்கு முன்வந்ததாக தெரிவிக்கிறது. இன்னும் 1 என்ன என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. குறிப்பாக VCKவிற்கு இது வழங்கப்படலாமா என்கிற ஒரு தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. எனவே VCKவை பொறுத்தவரை தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர் என்கிற அடிப்படையில் கோரிக்கைகளால் வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு இது ஒதுக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மேலும் யாருக்கு ஒதுக்கப்படும் என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற நிலையில் தற்பொழுது காங்கிரஸ்க்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்கிற அடிப்படையில் ஒதுக்கி ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திமுக கூட்டணியில் பிரதான கூட்டணி கட்சியாக இருப்பது காங்கிரஸ். அவர்களுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் அதன் ஏற்கனவே தேமுதிக உள்ளிட்டோரிடம் கையெழுத்தாகி இருக்கிறது. எனவே மக்கள் நீதி மய்யம், மதிமுக உள்ளிட்டோரிடம் விரைவில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையுடன் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் வேட்புமனு தாக்கல் நிறைவடைய நிலையில் நேற்று மாலைக்குள் அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் காங்கிரசிற்கு ஒரு கெடுவை விதித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளர்களானது நாளை பின்பாக திமுக தரப்பிலிருந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்கிற அடிப்படையில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா.
கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.